வெல்கம் பேக். இது பூர்விகா மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் மற்றும் 777 இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் பிக் பாஸ் ஃபன் அன்லிமிடெட் பவர்ட் பை தமிழ் மேட்ரிமோனி. அதாவது இந்த செக்மெண்ட்டுக்காக தான் நம்ம உலகத்தில் மட்டும் கிடையாது, வெளி உலகத்திலையும் வெளி கிரகத்திலையும் பேரல் யூனிவர்ஸ், மல்டி யூனிவர்ஸ் அப்படின்னு எல்லா இடத்துல இருந்தும் அந்த ஒரு கால்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஹலோ ட்ரம்ப் சார், சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், உடனே எல்லாம் போட முடியாது. இப்போ தான் இந்த செக்மெண்ட் ஆட் பண்றேன். இவர் வேற ஒருத்தர் அப்பப்போ ஃபோன் பண்ணி இந்த செக்மெண்ட் வரும் அந்த செக்மெண்ட் எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கார். போட்டுரும் ட்ரம்ப் சார். அதாவது நம்ம ட்ரம்பே ஃபோன் பண்ணி இவ்வளவு ஆர்வமா கேட்கிறாருன்னா அது எப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு செக்மெண்டா இருக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. என்ன செக்மெண்ட் அது? எஸ், இங்க என்ன சொல்லுது? இந்த வாரமும் பல இடங்கள்ல பல தருணங்கள்ல நம்ம ஆளுங்களாம் பேச்சு மூச்சு இல்லாம திகச்சு போய் நின்றுப்பாங்க இல்லையா? அப்ப அவங்க மைண்டுக்குள்ள என்ன ஓடி இருக்கும் அப்படிங்கறத நாங்க ஊடுருவி ஒரு விஷயமா கொண்டு வந்திருக்கோம். பாத்துருவோமா? அந்த வகையில முதல் பெயர், இந்த பொம்மை டாஸ்க்ல பொம்மையை பத்திரமா எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கணும் அப்படிங்கறத பிக் பாஸ் சொன்ன உடனே நம்ம பாய்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா, அதை பொம்மை மாதிரி ஹேண்டில் பண்ணாம ஏதோ குப்பை தொட்டில கிடந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி கசக்க முச்சு கசக்க முசுக்குன்னு கை தனியா கால் தனியான்னு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொம்மையோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கு தெரியுமா? உள்ள போய்ட்டா வெல்ல இருக்கிற பொம்மை தான் அவுட். அப்படியே எடுத்துறோம், அப்படியே எடுத்துறோம். இந்தா ஏய் யாரு பொம்மை? போடா போடா. இது யாருது? யாருமே ஏய் தர்ஷிகா இங்க இருக்குடா. வேடா. ஏய் தோடா பேர் இங்க இருக்குடா. எங்க இருக்கு? வேடா. பேரே எங்க தான் இருக்கு. வாடா. தர்ஷி பொம்மை யாரும் எடுக்கல. கோர்ட் விட்ட வடிக்க பார்க்கற இரு உன்னை வச்சிக்கிறேன். வாங்க வாங்க. பேர் அங்க உள்ளதா இருக்கு. நான் வச்சதுல தான் பேர் இருக்கு. இப்படிதான் அண்ணனா வாடலாம். ஆடலாம்டா. பொம்மையே புடிங்கிட்டு இருந்த. அவ பொம்மை தனியா தான் அப்போத்துல இருந்து இருக்கு. எடுக்க வேண்டியதானே? பவித்ரா அந்த பொம்மை தனியா தான் இருக்கு. நான் வெச்சிட்டேன். அப்ப நான் எப்படி வைக்க முடியும்? அட பாவீங்களா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பார்பி டால் மாதிரி இருந்த என்ன பஞ்சு பஞ்சா பிச்சு போட்டிருக்கீங்களாடா. பொம்மையை ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ண சொன்னா மஞ்சு மேல் பாய்ஸ்ல கயிறு இழுக்கிற மாதிரி இழுத்து என்ன சதிச்சிட்டீங்களடா. பிக் பாஸ் வலிக்குது பிக் பாஸ். சிவா இருக்கார் இல்லையா, அவரு எந்த நேரத்துல என்ன பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே ஒரு மாதிரி அச்சமாவே இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் முறிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவர் அமைதியாவே இருக்காரு. எல்லாரும் தூங்கின உடனே திடீர்னு வெளியே போய் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு அப்படிதான் நான் தமிழ்நாட்டின் தார் நான் தான் காப்பாற்ற போறேன் அப்படின்ட்டு இருந்தார். திடீர்னு நம்ம பிக் பாஸ் லோகோ முன்னாடி போய் அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்த்தோன்னே அந்த லோகோவோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும் தெரியுமா? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. அம்மா தாயே அந்தாள உயிரி உன்னை நம்பிக்காம. என்ன இவன் நடுராத்திரில வந்து நமாஸ் பண்றான்? ஓ சபதம் எடுக்கிறானா? அட பாவி, சபதம் யார் முன்னாடி எடுக்கணுமோ அவங்கெல்லாம் உள்ள ஏசியில ட்ரை மோட போட்டு தூங்கின்னு இருக்கானுங்க. நானே குளிர்ல நடுங்கின்னு இருக்கேன். இவன் என்கிட்ட வந்து சபதம் எடுத்துன்னு இருக்கான். எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே உடஞ்சி தலைமையில ஊந்தலாமா? வேணாம். அப்புறம் அவன் பவரால தான் நான் கீழே ஊந்துட்டேன்னு சொல்லுவான். டேஞ்சரஸ் போலோ. பிக் பாஸ் பார்த்து ஊரே பயப்படுது. ஆனா எனக்கு இவனை பார்த்தா கொஞ்சம் பயமா தான்டா இருக்குது. டெய்லி டாஸ்க்ல வந்து இந்த பசங்களெல்லாம் நீங்க ரோஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. நீ கலாய்க்கிற கலாயில அவனுங்களாம் கண்ணில் தண்ணி வச்சுட்டுறணும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அது என்னமோ அந்த பொண்ணு சீரியஸா தான் கலாச்சுது. நம்ம பசங்க தான் இந்த கடைசி பெஞ்ச் பசங்க திட்டு வாங்குற மாதிரி அப்புறம் இது கலாய்க்க வர நீங்க வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம பசங்களோட மைண்ட் வாய்ஸ்லாம் என்னவா இருந்திருக்கும் தெரியுமா? முத்துக்குமரன் அவர்கள், உங்கள் பேச்சு திறமையால் நீங்க வந்து இந்த ஷோவையே மேல தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படியே ஒரு நாள் அது கீழே வந்துடும். ஷோ அப்படி போகாது மேடம். ஷோ அப்படி போகாது சார். ஆனா நீங்கள் அப்படி போய் விடுவீர்கள் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்க வார்த்தைகள் வந்து பல பேர் மண்டையை வேணா ட்விஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரோஸ்ட் பண்ண சொன்னா நம்ம கேம் பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருக்குது. பிக் பாஸ் ரோஸ்ட் பண்ண சொன்னீங்களே, ரோஸ்ட்னா என்னன்னு சொல்லி அனுப்புறீங்களா? தப்பு தப்பா வாண்டடா வந்து வன்மத்தை கக்கின்னு இருக்கு. இவ திட்டுறது கூட வடக்கம் வட்டி காசு கேட்கற மாதிரி ஒண்ணுமே புரியல. இந்த மார்னிங் டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடி மயான அமைதியில் இருக்கப்ப திடீர்னு
அப்படின்னு பஸ்ஸர் அடிச்சோன்னே ஹார்ட் பேஷண்ட் மாதிரி அஞ்சிதா பான்னு எந்திரிச்சாங்க பாத்தீங்களா? அப்ப அவங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும் தெரியுமா? எதுவுமே சும்மாவே உட்காந்து இருக்குது. நான் வர்ஷினியை சொல்றேன். அவனை தூக்கி வாடி வெளிய. ஏண்டா அம்மே, ஏண்டா இப்படி பண்றீங்க? பஸ்ஸர் அடிக்கிறது ஒரு அலர்ட்டுக்கு தான்டா. பஞ்சாப் லாரி பட் ரோட்ல போற மாதிரி இந்த அடி அடிக்கிறீங்களாடா. டைட்டில் அனௌன்ஸ் பண்ணா கூட இப்படி சாக்காவாமான்னு தெரியல. நீங்க அடிக்கிற பஸ்ஸர்ல இதயம் ஈவிபி வாசலுக்கே போயிடும் போலடா. கிராசரி டாஸ்க் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் நீங்க ஆம்லேட் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜெஃப்ரி இருக்கான் இல்லையா, இந்த பர்மா பசார்ல 3வது கடையில உட்காந்து இப்படிலாம் இந்த ஆம்லேட் போடுவாங்களே, இப்படி போடுறது அப்படி போடுறது இப்படி தூக்கி போடுறது, நான் ஒரு கொரியன் செஃப் அப்படின்னு நினைப்பு அவன் மைண்டுக்குள்ள போயிருச்சானு தெரியல. என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான் ஆம்லேட்டுக்காகவும் ஆஃப் பாயிலுக்காகவும். ஆனா அதை பார்த்தோன்னே நம்மளோட இளம் வீரர் தீபக் அவரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்து தெரியுமா? Deepak, yes, big boss. Control your emotion. Son, blunder mistake. இது ஆஃப் ஆயில்னு சொன்னா முட்டையே நம்பாது. இத போடுறதுக்கு என்னெல்லாம் பண்றான் பாருங்க. அதுவும் உப்பை இவர் மேலோட்டமாலாம் போட மாட்டாரு. பாம்புக்கு பால் ஊத்துற மாதிரி தான் போடுவாராம். அவனே என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கான். இத காமெடின்னு நினைச்சு இதுங்கெல்லாம் இப்படி விழுந்து விழுந்து சிரிச்சுன்னு இருக்குதுங்க. டேய், நீ என்ன வேணா பண்றா, ஆனா வாயை மட்டும் அப்படி வைக்காதடா. சூப்பர். இதே மாதிரி நம்ம பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டட்ல நிறைய செக்மெண்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் பூர்விகா மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் மற்றும் 777 இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டட் பவர்ட் பை தமிழ் மேட்ரிமோனி. Make a way for the big, 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 big boss.